தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவில் இணைந்தார், உடனடியாக பதவியில் அமர்த்தப்பட்டார். பாரதிய ஜனதா கட்சியில் அமர்ந்தார், உடனடியாக பதவியில் அமர்த்தப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கும் கட்சி. இந்தியாவில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கும் கட்சி மதக்கலவரத்தை உண்டு பண்ணி மக்கள் மத்தியில் பிளவினை ஏற்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கும் கட்சிதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்துள்ளது. பல மாநில கட்சிகளை மிரட்டி ஆட்சியை பிடித்துள்ளது. பல மாநில கட்சிகளை உடைத்து ஆட்சியை பிடித்துள்ளது. தற்பொழுது பஞ்சாபில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஆம் ஆத்மி கட்சியை உடைத்தது. ஆம் ஆத்மி கட்சி ராஜ்யசபா எம்பிக்கள் ஒரு சிலர் ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். கட்சி தாவல் சட்டத்திலிருந்து தப்பினர். இதன் காரணமாக பாஜகவில் இணைந்த அந்த எம்பிக்களுடைய பதவி தப்பியது. அதில் முக்கியமானவர் ராகவ் சத்தா. ராகவ் சத்தா பஞ்சாப் மாநிலம் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டவர். அவர் ராஜ்யசபாவில் புரட்சிகரமாக பேசினார். அடுத்த ஒரு சில நாட்களில் அவர் பாஜகவில் இணைந்தார். இது சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்டது. ஆம் ஆத்மி கட்சியின் இளம் தலைவர் பாஜகவில் இணைந்தார். அவர் இணைந்தவுடன் அவருக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபா மனுக்கள் குழு தலைவராக ராகவ் சத்தா நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜ்யசபா மனுக்கள் குழு தலைவராக ராகவ் சத்தா நியமிக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவுடன் அவருக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பல ராஜ்யசபா எம்பிக்கள் பாஜகவில் இணைய வேண்டும் என்பதற்காக பாஜக இந்த முயற்சியை எடுத்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தால் உடனடியாக பதவி கிடைக்கும் என்ற எண்ணத்தை பாஜக ஏற்படுத்த நினைக்கிறது. பாஜக பல மாநிலங்களில் கட்சியை உடைத்து கட்சியை மிரட்டி ஆட்சியை பிடித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.